சத்திய நேர நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலே எபிரேயர் புஸ்தகத்தை நாம் ஆரம்பித்தோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார். ஏனென்றால் 12ஆம் அதிகாரம் கடைசியிலே கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று அவர் முடிக்கிறதினாலே இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்த காரியங்கள் என்ன என்று பார்த்து கொண்டிருந்தோம். அதில் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த எபிரேய நிருபத்திலே நாம் பார்க்கும்போது தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். ஆனால் உங்கள் மைண்டில் நீங்கள் எப்போதுமே வைத்துக்கிட வேண்டும், பழைய ஏற்பாடெல்லாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரை விட பெரியவர் என்கிறத உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போ தான் புதிய ஏற்பாட்டு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அதை ஆண்டவர் ஆங்காங்கே சுட்டி காட்டுறார். நீங்கள் யோவான் 8:58 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை விட பெரியவர் நான் அப்படின்னு சொல்லுவார். யோவான் 4:12 இந்த சமாரிய பொண்ணு கேட்பா, யாக்கோபை விட நீர் பெரியவரோ அப்படின்னு கேட்பார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அதில் அவர் மோசேயை காட்டிலும் பெரியவருங்கிறதை அந்த ஆக்கியோன் எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 12:6 இயேசுவே சொல்லுவார், எப்பா நீ நினைக்கிற மாதிரி இந்த தேவாலயம் ரொம்ப பெருசு கிடையாதுப்பா, நான் தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் அப்படின்பார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:32 மத்தேயு 12:42 பார்த்தீங்கன்னா, சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்பார். ஏனென்றால் அவங்க மைண்டில் உள்ள பிக்சரை மாற்றுகிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் என்பதை நீ அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், தீர்க்கதரிசிகள் பங்கு பங்காக வகை வகையாக அவர் பிதாக்களுக்கு திருவுளம் பட்டின தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் அவர் பெரியவர். குறிப்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஊரில் யோனாவை பெரிய ஆளுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் சொல்லுவார் லூக்கா 11:32 மத்தேயு 12:42 யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவருடைய அந்த தாட் மைண்டை கிளறி விடுறார். அது மாத்திரமல்ல, நான் சிருஷ்டிப்பிலே இருக்கிறேங்கிறார். யோவான் 8:25 நான் ஆதி முதலாக இருக்கிறவர். அப்போ ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம மல்கியா வர அங்கே எல்லாரை விட இயேசு கிறிஸ்து பெரியவர். இப்போ எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர். அது மாத்திரமல்ல, எல்லா மேலான நாமத்தை உரியவர். அந்த வானம் கீழே பூமிக்கு கீழே எல்லா நாமத்தை விட அவர் பெரியவர் அப்படிங்கிறதை குறித்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ 1ஆம் அதிகாரத்தில் அப்படி படித்த பிறகு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கீவேர்டு இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு கீவேர்டு. இதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு வசனம், 16வது வசனம், 2:16 ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். போன அதிகாரத்தில் பார்த்தோம் உட்கார்ந்தார். அது அவருடைய டேட்டி, தெய்வத்துவத்தின் ஒரு நிலைப்பாடு. அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவின் தற்சொரூபம். இப்போ பார்க்குறோம் கை கொடுத்தார் ஆபிரகாமின் சந்ததிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனிதகுமாரன் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். மிக முக்கியமான ஒரு வசனம். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். அது ஒரு ஒப்பற்ற மீட்பு. பிசாசு கீழே விழுந்தபோது அவனை மீட்பதற்காக அவர் ஒரு திட்டமும் செய்யவில்லை. இதனால தான் அவன் மனிதர் மீது அவ்வளோ கோபமாக இருக்கிறான். 2 காரியம், நாம் தேவசாயலில் படைக்கப்பட்டது, 2வது நமக்கு கொடுத்த அந்த மீட்பின் திட்டம் அவனுக்கு கிடையாது. 2மே. அதனால தான் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு எப்படியாவது புதுசுன்னு ஒரு பொறாமை. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அவர் நமக்கு கை கொடுத்தா. அதான் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒப்பற்ற மீட்பை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதை நாம் 2ஆம் அதிகாரத்திலே 3:4 நாம் படிக்கிறோம். முதலாவது கர்த்தர் 1ஆம் வசனத்திலேருந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவளுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு
பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஸோ அவர் கை கொடுத்தார் என்றால் அங்கே என்ன நடந்தது என்றால் அடையாளங்கள் நடந்தது, ஆதி திருச்சபையிலே அற்புதங்கள் நடந்தது, பலவிதமான பலத்த செயல், இடங்கள் அசைந்தது, பரிசுத்தாவின் வரங்கள். அவர் எல்லாரும் வண்டிய பாசை பேசினது மாத்திரமல்ல, சொத்துக்களெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் விற்றார்கள். பயங்கரமான ஒரு எழுப்புதல், அதான் ரிவைவல். அற்புதம், முடவன் நடந்தான், பிறவியிலே சப்பானியாக இருந்தவன் நடந்தான். இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் நடந்தது. அதான் அந்த கிருபை. அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். நீங்கள் இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது, இது ஒரு ஒப்பற்ற மீட்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இதை நம்மளால் விளங்கிக்கிடவே முடியாது. நம்ம லைஃப்பில் ஒரு நாளும் இதை விளங்கிக்கிடவே முடியாது. எந்த அளவுக்கு நம்ம இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு இந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் தினந்தோறும் உங்கள் மைண்டில் வருதோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். அது மாத்திரமல்ல, இந்த கை கொடுத்தார் என்று சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரணம் என்கிற ஒரு காரியத்தை, மனிதர்களுக்கு இருந்த அந்த மரணம் என்கிற காரியத்தை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்து நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை பங்காக அளித்து விட்டார். அதுக்கு முதல்ல ஆள் அந்த கல்லேருந்து தான் போனோம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஸோ அதனால் இதில் நம்ம என்ன சத்தியம் பர்சனலாக கண்டுபிடிக்கிறோம் இல்லைன்னா நமக்கு தெரியுது அப்படின்னா, முதலாவது காரியம் என்னென்னா, நம்ம லைஃப் இந்த பூமியோடு முடிந்து போகிறதில்லை. இந்த உலகத்துலேயும் ஆசீர்வதிக்கிறாரு, இந்த உலகத்துலேயும் அற்புதமாகவும் அடையாளமாகவும் நம்மளை வைக்கிறாரு, அதற்கு பின்பு உள்ள உலகத்தையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இதை மறந்துடவே கூடாது. அதனால் நமக்கு மரண பயமே வரக்கூடாது, மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிக்கிறார். ஒரு வியாதி வந்தால் கூட அதை சுகமாக்குகிறார். ஏனென்றால் தழும்புகளால் குணமாகிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அவர் உட்கார்ந்தார். ஒரு பாவத்திலே நீங்கள் வாழ முடியாது, ஏனென்றால் அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தார். எனவே நீங்கள் ஆண்டவரிடத்திலே அதை சரி பண்ணி உடனடியாக அவரிடத்திலே நீங்கள் மீண்டும் அந்த புத்துணர்ச்சியோடு ஆண்டவரிடத்திலே வர முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் அதுதான் சொல்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார், ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் எந்த விதத்திலும் நீங்கள் சோர்ந்தே போக முடியாது. அதான் அவர் எழுதுகிறார். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதுங்க. ஏனென்றால் அவர் உட்கார்ந்தது மாத்திரமல்ல, கை கொடுத்தார். அதாவது நம்ம லைஃப்பையே தலைகீழாக மாற்றக்கூடிய சத்தியம் இதில். அவர் எனக்கு கை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, உங்களை கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் குடும்பம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை பிரதர், நானும் என் மனைவியை ரொம்ப தூரம் அல்லதுனா ரொம்ப நாங்கள் பிரிஞ்சு போகிற கண்டிஷன், கவலைப்படாதாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுக்கிற உங்களுக்காக கை கொடுக்க ரெடியார், கை கொடுத்துட்டாரு. நீங்கள் தான் உங்கள் கடை தான் திறக்கணும். சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த வசனத்தை உங்கள் மைண்டில் இருத்துங்க. அந்த விதை கனி கொடுக்கும். கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் சமாதானம் வரும். ஏனென்றால் அவர் கை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை பார்க்க, அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2:9, என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்காக, இந்த பூமியில் பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் வீணாக முடியாது. ஏனென்றால் அவனுக்கு ஒரு தேவ கிருபை இருக்கிறது. சிலுவையிலே எல்லாருக்கும் ஒரு கிருபை அங்கே எழுதப்பட்டு வைத்திருக்கிறது, மறந்துடவே கூடாது. நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்த கான்டெக்ஸ்டுவலில் தீத்துக்கு பவுல் எழுதும்போது இந்த வசனத்தை அவர் மிக அருமையாக எழுதுகிறார். தீத்து 2ஆம் அதிகாரம்
11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லாருக்கும் ரட்சிப்பு கன்ஃபார்ம். தேவ கிருபை வெளிப்பட்டாச்சு. சிலுவையில் கை கொடுத்தார், பாவங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அது எனக்குரியது என்று எடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அது கிரியை செய்கிறது. மறந்துடவே கூடாது. யாரெல்லாம் இது எனக்குரியது என்று எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வசனம் கிரியை செய்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் கை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவர் வருகிறார். எனக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2020 ஜூன் மாதம் ஹார்ட் பிரச்சனைன்னு செக் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் நடந்தால் ரொம்ப இழைச்சிச்சு. என்னடான்னு போய் பார்த்தா 4 பிளாக், 2 ஃபுல் அடப்பு, 2 90, இன்னொரு 2ல் ஒரு முக்கால்வாசி ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டார், எப்படி பிரதர் உயிரோடு இருக்கீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சிருந்துருக்கு. நான் ஒன்றுமே சொல்லலை. எல்லாம் செக்கப்லாம் எடுத்தாங்க, ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கை கொடுத்தாருங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். வாழ்ந்தாலும் அவரோடு, மரித்தாலும் நாம் அவரோடு. அதனால் பயம் வரல, அப்படியே இருக்கும். ஆனால் நாம் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்க மாட்டேங்கார். அதுதான் நான் கிருபைன்னு சொல்கிறேன். அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு பெரிய டாக்டர் இருந்தார், திடீர்னு வந்தார். இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கேன், வேறு ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே, சும்மா அப்படி பேசிக்கிட்டே இருந்தார். உடனே நாங்கள் அதை வெக்கேட் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஹார்ட் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. வெள்ளூருக்கெலாம் போக வேண்டியிருந்து சிஎம்சிக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஆனால் இந்த எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய நடத்துதலை பார்க்க முடிஞ்சிச்சு. சங்கீதம் 91 தான் திரும்ப 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 வந்துச்சு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். ஆபத்திலே அவன் என்னை நோக்கி அதாவது ஆண்டவரை நாம் அறிந்திருந்தோமானால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கூட, நாம் அவரை ஐடென்டிஃபை பண்ணாட்டா கூட அவர் நம்மோட தான் இருந்துக்கிட்டே இருக்கார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனே ஒரு மனிதனை எனக்காக அனுப்பினார். எங்கள் வீட்டுக்கு வந்தார். தேடி வந்து மேலே கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணார். ஒரு பெரிய மாற்றம். கை கொடுத்தார். இந்த வியாதியிலிருந்து விளக்கினார். எல்லா பலவீனங்களையும் மாற்றிவிட்டார். அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், சிலுவையிலே பாவத்தை மாத்திரமில்லை, நோயை மாத்திரமில்லை பிரதர், எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கை கொடுத்துருக்கிறார். என் வாழ்க்கையில் கை கொடுத்தார். என்ன தூக்கினார் அவர். நான் ஒன்றுமே செய்யலை. நல்ல வேதம் வாசிப்பேன். நான் கிட்டத்தட்ட இந்த பைபிளை 89வது தடவை படிக்கிறேன். நல்ல படிப்போம், நல்ல பிரசங்கமும் எல்லாம் செய்வோம். ஆனால் ஒன்று மட்டும் என்கிட்ட குறையாகவே இருந்துச்சு, விசுவாச குறைவு. அதை ஆண்டவர் சரிப்படுத்தினார். இந்த வசனத்தை, இது எனக்குரியது, தழும்புகளால் குணமானீர்கள் எனக்குரியது, நோய்களை எல்லாம் சுமந்தார் எனக்குரியது, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார், நான் ஆபிரகாம் சந்ததி எனக்கு கை கொடுத்தார். அந்த விசுவாசம் எனக்குள்ளே வர 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 இந்த பலவீனங்கள் வெளியே போகுது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அதை விரும்புகிறார். வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கை கொடுத்ததை விசுவாசிக்கும் போது நாம் ஒன்றுமே செய்யலை, அவர் தேடி வந்தார், கை கொடுத்து. எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள், நம்மளை நேசிக்கிற ஆண்டவர். நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீங்க, ஐயோ நான் பாவத்தில் கிடக்கணும், இல்லைன்னா இவ்வளோ குறைவாக இருக்கணும் ஆண்டரை நேசி. அப்படி கிடையவே கிடையாது. அந்த மைண்டை எடுத்து முதல்ல வெளியே தூக்கி போடுங்க. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை, நம்மேல் வைத்த தம அன்பை வெளிப்படுத்தினார். திரும்ப திரும்ப ரோமர் 5:5, 6, 7 படிச்சுக்கிட்டே இருக்கு.
அதுதான் கிருபை. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, அவர் எனக்கு என்ன செய்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். டேடி உமக்கு நன்றி என்று சொல்வோம். நம்ம லைஃபே மாறிடும், ஜப வாழ்க்கை மாறிடும், வேதம் வாசிக்கிறது வேற கோணத்தில் வந்துடும். ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காக கை கொடுத்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மளை விடுவித்தார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், எகிப்தியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தின போது தேவன் ஏன் ஜனம் கஷ்டப்படுதுன்னு அவர் தான் இறங்கி வந்தார். மோசே ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆண்டவர் மோசையை தேடி போனார். தேடி வருகிறார். இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆண்டவரே நான் திக்குவாய் இல்லைப்பா ஏன் ஜனம். அவர் இறங்குகிறார். ஏதோ ஆண்டவர் கிருபையை புதிய ஏற்பாடு மாத்திரம் கிடையாது, ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலவரத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு அவர் கை கொடுத்தார். அவர் சொல்கிறார் பாருங்க, இதே 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து நான் படிக்கிறேன். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையே இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நாம் ஆண்டவருக்கு சகோதர சகோதரிகள் அப்படின்னு போட்டிருக்கு. கை கொடுத்தாருன்னா ஏதோ சும்மா கிடையாது. அவர் என்னை தூக்கி தான் பிள்ளையாக மாற்றிட்டார். பிள்ளையாக மாற்றினாலும் பரவாயில்லையே, சொந்த ஜனமாக மாற்றிட்டார். தம்முடைய இரத்தத்தையே கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை என் ஆவியில் கொடுத்து என் ஆவியும் அவர் ஆவியும் இப்போ ஜாயிண்ட் ஆகி ஒரே ஆவியாயிட்டு. அப்போ என்னிலே 3ல் 1 பகுதி தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரம் தேவ ஆலயம் வாசம் பண்ணுகிற இடமாவே மாற முடிகிறது. நான் எப்படி பாவத்தில் வாழ முடியும்? நான் எப்படி அசுத்த காரியங்களை பார்க்க முடியும்? நான் எப்படி என் நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியும்? பிரியமானவர்களே, உங்கள் லைஃபே மாறிடும். சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலை. ஏனென்றால் அவர் கை கொடுத்தார். என்னை அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒப்பற்ற அன்பு. இதுதான் கல்வாரியின் அன்பு. இதைத்தான் கிருபை என்று சொல்லுகிறோம். இதை நினைக்க 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 பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, மறக்கவே மறக்க. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். மறந்துடவே கூடாது. கை கொடுத்தார். ஸோ 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், உட்கார்ந்தார். அது அவருடைய தெய்வத்துவம். இப்பொழுது பார்க்கிறோம், கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி. ஸோ மனிதனுக்கு அவர் கொடுத்த ஒரு காரியம். ஸோ இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் தன்மையுடையவர். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனை தூக்கி நிறுத்த இந்த பூமிக்கு வந்தார். இதான் தேவனை பற்றிய அறிவு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு. இந்த அறிவு நமக்குள்ளே வர 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 நமக்கு நித்திய ஜீவனி இப்போவுமே ஸ்டார்ட் ஆகி நம்ம சரீரம் மறிக்கும் போது அது அப்படி கண்டினியூட்டி நித்தியத்திலையும் வருகிறது. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த அந்த பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சக்கனி அது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி இந்த பூமியிலே நாம் ஜெயங்கொண்ட ஒரு ஜீவியத்தை செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் தான் திறக்கப்படணும். பவுல் சொல்லுவார் இல்லையா, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஸோ அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள் நம் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்ற விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அதே வல்லமையையும் அதே கிருபையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் இதை மறந்துடக்கூடாது. இதைத்தான் நம்ம சத்தியம் அப்படிங்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆயிரும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக 18ஆம் வசனத்தை நம்ம அப்போதே பார்த்தோம். இன்னொருக்க நான் அதை படிக்கணும்னு விரும்புகிறேன். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் அடிக்கடி என்ன நினைக்கணும்னா, இயேசு கிறிஸ்து குடும்ப விஷயங்கள் அவருக்கு தெரியாது, ஏனென்றால் அவர் குடும்பஸ்தன் கிடையாது. இல்லை அப்படி மைண்டில் சிலவங்க பேசுகிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு கிட்டத்தட்ட அவர் 30 ஆண்டுகள் தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு தாயாரோடு அவர் வசித்து வந்தார். குடும்ப கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கு பிறகு 33 வருஷம் 12 குடும்பத்தை அவர் தன்னோடு வைத்திருந்தார். அவங்க எல்லாரையும் பராமரித்து கொண்டிருந்தார். நெருக்கமாக 12, சுற்றி 70 சீடர்கள் இருந்தார்கள். அதை சுற்றி பிறகு 120 சீடர்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கஷ்டம்னா என்னென்னு நல்லா தெரியும், சோதனைன்னா என்னென்னு நல்லா தெரியும். அதான் அதில் போட்டிருக்கு. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் போட்டிருக்கு, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த ஃபோக்கஸை பார்த்தீங்கன்னா, அவர் உட்கார்ந்தார். அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கத்தக்கதாக, மரணத்தை பரிகரிக்கத்தக்கதாக, எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கத்தக்க பலன் உள்ளவராய் மாறத்தக்கதாக பிதாவானவர் அவர் அப்படியே உண்டாக்கி வைத்திருந்தார். அதனால தான் அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க முடிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா ஆலய கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், சில நேரம் ஊழியத்தில் இருக்கிற ஊழிய கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிவு கட்ட இயேசு கிறிஸ்து கை கொடுக்கிறார். கை கொடுத்து தூக்கி விடுகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அதை மறக்கவே கூடாது. வியாதியா அவர் தீர்த்து வைக்கிறதுல உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனையா அவர் தீர்த்து அவரை நினைக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்ததில்லை, உங்களுடைய நினைப்பை பொறுத்து. ஒரு நிமிடம் நின்று உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் ஒருமுகப்படுத்தி விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே நான் பாவியாக மனிதன் என்று நீங்கள் உருக்கமாக சொல்லும்போது, அந்த கல்வாரியை நினைக்கும் போது, அந்த கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை நீதிமானாய் மாற்றி விடுகிறது. ஏனென்றால் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தார், நமக்கு கை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்ணு திறக்கப்படுவதாக. எப்பேற்பட்ட வியாதி, பல வருட வியாதினால எல்லாம் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறார். 38 வருஷம் வியாதி, படுத்த படுக்க, டாய்லெட்டும் போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது. இப்போ தான் நம்ம பேம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் எப்படி இருந்தாண்டே தெரில. ஆண்டவரிடம் வந்து சோமாக்குறார். 18 வருஷம் கூனியாக இருந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். மேலே கையை தான் வச்சு விடுதலை ஆக்கி விடும். 2 கண்ணம் குருடு. சொல்கிறாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு கடவுள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறது மாத்திரமில்லை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதை இருதயத்திலே உணரணும். உணர்றது மாத்திரமல்ல, அதை அப்படியே நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்க விரும்பப்படுறேன். ஆதலால் 2:16, அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இது மறந்துடவே கூடாது. தேவதூதருக்கு உதவியாக, அதாவது என்ன அர்த்தம்னா, பிசாசு கீழே விழுந்த போது கை கொடுக்கல, எனக்கு கை கொடுத்துட்டார். இதான் என்னை அவர் நேசிக்கிறார், நான் அவருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஈவு, எவ்வளோ பெரிய இரக்கம், எவ்வளோ பெரிய நற்செய்தி. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னையிலேருந்து ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். இதை நீங்கள் ஆசையாக கேட்குறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறது மாத்திரமல்ல, இப்போ வாழ்க்கையில் அதை விசுவாசிங்க. ஒருவேளை வியாதியாக இருந்துச்சுன்னா, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கையை எடுத்து அந்த இடத்துல வைங்க. முட்டில்னாலும் சரி, ஏதாவது ஒரு வலி வர்ற இடத்துல இந்த கையை வச்சு, இயேசுவின் நாமத்தினால் இந்த வலி வெளியே போட்டோம், சிலுவையிலே சுமந்திரையான்னு சொல்லி அந்த கையெல்லாம் நீட்டி பாருங்கள். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா வியாதியை விட இயேசு பெரியவர், அவருடைய நாமம் பெரிது.
ஆண்டவரே, நீர் இறங்கினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நீர் எனக்காக கை கொடுத்தீர். நீ உட்கார்ந்தது மாத்திரமல்ல, நீர் கை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எபிரேயர் நிருபத்தை நாங்கள் படிக்கும்போது, ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், ஆபிரகாமை காட்டிலும் யாக்கோபை காட்டிலும், ஆண்டவரே, சாலமோனை காட்டிலும் தேவாலயத்தை காட்டிலும் யோனாவிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே, தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர். எங்களுக்கு நீர் கை கொடுத்தீரே, இவ்வளவு பெரிய ஆண்டவர். என்னை தூக்கி நீரே ஆண்டவரே, வியாதியை மாற்றி நீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எங்களை நீர் கை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. இந்த அறிவு, உம்மை பற்றிய இந்த அறிவு எங்களுக்குள்ளே ஜீவனையும் தேவபக்தியும் உருவாக்கி விடுகிறபடினாலே நன்றி ஆண்டவரே. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் இப்படிப்பட்ட விடுதலையை பேசுகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் தெய்வீக சுகங்களும் இப்பொழுதே உண்டாகட்டும் ஆண்டவர். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.